சாக்லேட் மாதிரி இருக்கும், மிட்டாய் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கு. என்ன சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க தறி கட்டி காய வச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் உதவியாக வரும். அது எப்படி அவ்வளோதான் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனக்கருப்பட்டி, பனக்கற்கண்டு. இந்த மாதிரி பனை மரம் ஏகப்பட்ட மரம் இருக்குது. தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லும் மரம். காலையில் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லும் போய் மரத்தில் எப்படி ஏறி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லாஸ்ட் ப்ராசஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, பியூரான கருப்பட்டி நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறாங்க பியூரான கருப்பட்டி எப்படி உருவாகுதுன்னு. அவங்க நேரடியாக பார்த்துட்டு அவங்ககிட்டேருந்து அவங்க டைரெக்டாக வாங்கி தரப்போகிறோம். இப்போ நம்ம கருப்பட்டி உங்களுக்கு கண்டுதான் ஓகேவா பார்த்துக்கோங்க. ஃபுல்லு மரம். இப்போ டேரெக்டாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க எல்லாமே பார்க்குறோம். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். பனக்கற்கண்டு. ஆமாம், இது ஒரு பக்கம் ஓட்டையை போட்டு பாத்திரத்தில் கவுத்தி போடுவாங்க. அதில் இருக்க கெட்ட குப்பைலாம் வடிஞ்சிடும். இதே பனக்கற்கண்டானே. அதுக்கப்புறம் உடச்சி சொல்கிறது எடுங்க. அதில் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் பனக்கற்கண்டு. ஒரிஜினல் பனக்கற்கண்டு ஏன்னா பனக்கரு டின்னதே பனக்கு இதே பனக்கற்கண்டானே. சரிண்ணே. அதாவது வந்து கருப்பட்டிக்கு வந்து பயிரை காய்ச்சி இறக்கி கிண்டி ஊற்றுவாங்க. சரிண்ணே. இதை வந்து அப்படியே கிண்டாமே ஊற்றுவாங்க. சரி, கிண்டாமே ஊற்றி ஒரு 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சரல் பிடிக்கிறோம். சரி, இந்த மாதிரி ஆகிடும். சரி, இந்த மாதிரி நீ கெட்ட குப்பனி இருக்கும். சரி, இதை வந்து வடிகிற வைக்கிறதுக்கு இதில் ஒரு ஓட்டை போட்டு சரி கீழே வர ஓட்டை போட்டுருவாங்க. சரி, கம்பி வச்சு. சரி, இது உதிரி ஆயிரும். அப்படியே கவுத்தி போடுவாங்க. சரி, கவுத்தி போட்டு இந்த கெட்ட கூப்பனிலாம் வடிஞ்சிடும். சரி, அந்த பாத்திரத்தில். சரி, அதுக்கப்புறம் இதை 4 பக்கமும் தட்டி வெயிலில் காய வச்சு. சரி, அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உதிரியாக வரும். அது எப்படி அவ்வளோதான். ஆமாம். இது என்ன நன்மைகள் இதில்? இது என்ன, நல்ல எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது. சரி, சரி, ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. கற்கண்டும் கிடைக்கும். ஆமாம். சரி, சரி, இவ்வளோதான். ஆமாம், ப்ராசஸ். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. கருப்பட்டி வந்து அன்றைக்கே ப்ராசஸ் முடிஞ்சிடும். சரி, கற்கண்டு வந்து ஒரு 3 நாள் ஆகும். சரிண்ணே, ஓகே, தேங்க்யூ. இப்படியா தயாரிக்கிறாங்க பனக்கற்கண்டு? பழக்கறங்காட்டி இந்த மாதிரி காய்ச்சி போய் கிண்டி ஊற்றுறோம். இதை கிண்டி ஊற்றணும், அது கிண்டாமல் ஊற்றணும். அவ்வளோதான் பனக்கற்கண்டு. பனக்கற்கண்டில் என்னென்ன நன்மைகள்? பனக்கற்கண்டில் 3 நாள் 4 நாள் கழிச்சு எடுத்துடலாம். எதா கல்கண்டை. சரி, இது இப்போ உடனே எடுத்துக்கலாங்கன்னா அது அப்படி இல்லை. ஏன் பனக்கற்கண்டு மட்டும் ரேட்டு கூட போகுது? ரேட்னா அது வந்து எடுக்க கஷ்டம். வேலை நிறையா இருக்குது. வேலை நிறையா இருக்கு. கூப்பன் நிறையா கழுவி போகும். சரி, இது ஒன்றும் கழுவி போவாங்களா? சரி, அதில் இப்போ நிறையா ஊற்றுக்கணும். அது அப்படியே 7 கிலோ 8 கிலோ கூப்பன் வந்துடும். சரி, அதை வடிச்சு தான் இப்போ கல்கண்டை எடுத்து காய பண்ணணும். கற்கண்டில் என்ன நன்மைகள் சாப்பிட்றதுனால? சாப்பிட்னால என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு பாலில் போட்டு அடிச்சு விட்டுக்கலாம். சரி, இப்போ இருமல் இருந்தால் கேட்கும். சரி, அதுதான் விட்டுவாங்க. மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஐயா, இந்த கருப்பட்டியே இப்போ இந்த மக்கள் சீனி போடாமல் காய்ச்சாங்கன்னா சரி, எல்லா குணத்துக்கும் சேர்க்கலாம். எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். சுகர் இருக்க உடனே இது சாப்பிடலாம். சரி, இப்போ அவன் மண்ணா போய் காவுக்கு சீனி போட்டு கடிச்சுட்டாங்க. அப்படி கட்டி நல்ல கட்டி 5000 ரூபா வாங்கிடாது. 5000 வாங்குவாங்க. வாங்க பயப்படுறாங்க. எவன் நல்லவே கிடையாது தெரியல. இப்போ நம்மளும் நல்லவே நினைப்பாங்க. நம்ம உபயோகப்படுத்துறதுல நம்ம வீட்டு தேவை தான் காய்க்கிறோம். சரி, முக்கியமான சொந்தக்காரருக்கு ஊற்றி கொடுப்போங்களா. சரி, அதனால மக்கள் வந்து வாங்குற கஷ்டப்படுறாங்க. சீனி வாங்கினா ஒன்று தான், சீனி கட்டி வாங்கினா ஒன்று தானே. உடங்குடி முன்னால கட்டினா ஃபேமஸ். உடங்குடி கருப்பட்டி ஃபேமஸ் முன்னால. இப்போ உடங்குடியில் சீனி லோடோட இறங்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாலர்ஸ் இறக்கி வச்சுங்க. இறக்கி ஆள் போட்டு பணியாரி காய்ச்சி அனுப்புகிறான். உங்களுக்கு இந்த கல்கண்டு கூப்பன் இருக்கலாம். அதில் ஒரு 1/2 லிட்டர் கூப்பன் ஊற்றுவான். 10 கிலோ சீனி போடுவான். காய்ப்பான். உடனே வச்சு புட்டு கட்டி அந்த கட்டி இந்த கட்டி எல்லாம் பார்சல் பண்ணி கொண்டு போவான். அங்கே சொல்லி கிலோ 500 600 சொல்லுவான். ஆனால் 300 கிராம் கொடுப்பான். 300 கிராம் கொடுப்பான். 200 கிராம் கொடுப்பான். ஏன்னா சீனி 45 ரூபா தானே. அது கிலோ 45 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு எங்கே போகுது? டவுட் ஆகாமல் இருந்தா 1/2 லிட்டர் போல கூப்பன் ஊற்றுவான். அந்த கிலோக்கு 290 ரூபா மிச்சம். எவ்வளோ இப்போ 500 600 சொல்லுவான். வாங்க தான் செய்வான் 600 ரூபாய்க்கு. ஒரிஜினல் கருப்பட்டி 500 ரூபானாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல். ஆமாம், ஆமாம், அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். சாக்லேட் மாதிரி இருக்கும், மிட்டாய் மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அண்ணே சாப்பிட்டு பாருங்கண்ணே. அண்ணே இந்தாங்க. போதும் தாத்தா, போதும் தாத்தா, போதும் தாத்தா, போதும் தாத்தா, போதும் தாத்தா, சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. என்னத்தா சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க தாத்தா, நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாட்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் இந்த அனுபவம் தெரியும். நல்லா இருக்கா? டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா?
சரி தாத்தா கேட்டால் அனுப்பிச்சி வைங்க சரியா தாத்தா? ஆ இதான் புட்டுக்கட்டினா ம் சுக்கு ம் மிளகு ஏலக்காய் இவ்வளோ போட்டு காய்ச்சி அரை போட்டு கிண்டி அதான் சுக்கு ரொட்டி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். மனமாக இருக்கும். அதையும் கேட்டால் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது இப்போ முன்னாடி போட்டு பலகை இருந்து புட்டுக்கட்டி விட்ட பலகை தான் இருக்கும். சரி பலகை இல்லை. சரி 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 பேக் பண்ணி ஆளுங்க வந்து வாங்க கொடுத்து விடுங்க சரியா? சரி 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 வச்சுருங்க. நன்றியா. ம்